நம்ம. விஜய்க்கு அப்போ மெச்சூரிட்டி இல்லைன்னு சொல்ல வரீங்களா சார்? அவருக்கு எல்லாமே தெரியும் சார். களத்தை வந்து குழப்புறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்சி கட்டில் இருந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு வந்து தொண்டர்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் நீங்கள் பண்ணாலும் அந்த கட்சி வாக்குகள்னு இருக்குங்க ஸ்டாண்டர்டாக. திமுகன்னு வாக்கு சதவீதம் இருக்குது, அதிமுகன்னு வாக்கு சதவீதம் இருக்குது. இது ரெண்டுமே பிடிக்காதவங்களுக்கு ஆப்ஷன் வந்து சீமான் வந்து இருக்கார். ஓகேங்களா? இப்போ புதியதாக திரு விஜய் அவர்கள் வந்திருக்காருன்னா உங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, ஆனால் அது வின்னிங் பர்சன்டேஜ் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்வர் ஆகணும்னா அதுக்கான அந்த வின்னிங் பர்சன்டேஜ் இல்லைன்னும் போது ஊடகங்களையும் குழப்பி பொதுமக்களையும் குழப்பி இந்த 2 கட்சிக்கும் நான் தான் மாற்று, நான் தான் இங்கே வந்து டாப்பு. பார்த்தீங்களா என்னை பார்த்து எப்படி பேர் ஸ்டாலினை பார்த்து அப்படி அழுகுறாங்களா, எடப்பாடியை பார்த்து அப்படி அழுகுறாங்க, என்ன பார்த்து தான் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அப்போ உங்ககிட்ட ஒரு திட்டமிடல் இல்லை, உங்கள் மேலே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் திட்டமிட்டு கலவரத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணீங்க. இது மக்கள்கிட்ட எடுபடாது. இது அப்பட்டமான அரசியல். இன்னும் வந்து நீங்கள் அந்த பாட்டில் அடிச்ச கதெல்லாம் இருக்குது. அவங்களே தான் ஆளை செட் பண்ணுறாங்க, அவங்களே தான் அடிச்சிருக்காங்க. அடித்தவனும் தாவேக்காரன் தான், அடிப்பட்டவங்களும் தாவேக்காரங்க தான்.